வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மால்யபட்சத்தில் வருகின்ற மகாபரணியை பற்றி தான். இந்த மகாபரணி அன்று நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரும் பொழுது அவர்களுடைய எப்பேற்பட்ட தோஷங்கள், பாவங்கள், கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் தீர்ந்து அவர்களுக்கு ஆத்ம சாந்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மகாபரணி. இந்த மகாபரணி அன்று நாம் தர்ப்பணம் தரும் பொழுது நம்முடைய முன்னோர்களுக்கு அதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கர்ம வினைகள் அத்தனையும் தீர்ந்து நம் வாழ்க்கையில் வரவேண்டிய எல்லா விதமான வாய்ப்புகளும், குழந்தை பேராக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைத்து பித்ருதோஷம், நாகதோஷம், முன்னோர்களுடைய சாபனை அந்த மாதிரி அனைத்தும் நீங்கி எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். குலதெய்வ அருளும் நமக்கு கூட்டிக் கொண்டு கொடுக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் மகாபரணி. இந்த 15 நாட்களே மாகாளயபட்சத்தை பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். பழைய பதிவுகள் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த 15 திதிகளுமே ரொம்ப அற்புதமான திதி. அந்த 15 திதியில் சதுர்த்தி திதியில் சனிக்கிழமையோடு வருகின்ற இந்த மகாபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மனுடைய நட்சத்திரம். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரமும் சனிக்கிழமையாகிய ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய நாளாக சனிக்கிழமையும் கர்ம பலனை போக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் சனிக்கு அதிதேவதையாக பெருமாளுடைய புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையாகவும் வருகின்றது. அதோடு இல்லாமல் கன்னி ராசியில் சூரியன், புதன், அதோடு சேர்ந்து கேதுவும் இருப்பது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி ஆத்ம சாந்தி செய்வதற்கு, தர்ப்பணம் கொடுப்பதற்கு, சிராத்தம் பண்ணுறதற்கு, மால்யபட்சத்திற்கு, முன்னோர்களுக்கு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கெல்லாம் ராகு கேதுகள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கன்னி ராசியில் இத்தனை கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து, அதோட சூரியனோடு கேது சேர்ந்து இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு திதியும், அந்த ஒவ்வொரு அவர்களுக்காக செய்கின்ற, முன்னோர்களுக்காக செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பல மடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த வருடம் 2024 வருகின்ற சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான மகாபரணியாக அமைந்திருக்கிறது. அதனால் கண்டிப்பாக யாரும் அந்த நாளை தவற விடாதீங்க. அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதாவது 21/9/2024 சனிக்கிழமை காலை 8:03 மேல் பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அதனால் அன்றைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம், சிராத்தம் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் 6-7 மணிக்குள்ளே நீங்கள் அதை செஞ்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் இல்லை. பொதுவாக நீங்கள் சனிக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம். சனி என்பது ரொம்ப கர்ம பலனை தீர்க்கக்கூடியது. நம்மளுடைய கர்ம பலன் தீர்வதற்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயந்தான் இது. அதுலேயும் இந்த 15 திதி மகாலயபட்சம் என்கின்ற இந்த நாளில் சதுர்த்தியில் வருகின்ற இந்த மகாபரணி. இது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ எழுந்திருக்கிற மாதிரி காலையில் எழுந்து குளிச்சுட்டு அருகில் இருக்கிற நீர்நிலையிலையோ குளக்கரையிலையோ அல்லது ஆற்றங்கரை, கடற்கரை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த இடத்துல புரோகிதரை வச்சு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துருங்க. அன்றைய நாளில் என்ன பொருள் வேணாலும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அஸ்திர தானம் கொடுக்கலாம், காய்கறிகள் தானமாக கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய தானங்கள் கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு மாபெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் காசியிலேயோ அல்லது கயாவிலேயோ ஒரு ஆத்மா இறந்தது என்றால் அவர்கள் உடனடியாக முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படும். அப்படி இறக்கலைன்னா கூட அந்த காசியிலையும் கயாவிலையும் போய் இறந்த ஆத்மாக்களுக்கு நாம் போயிட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் தரும் பொழுது அந்த ஆத்மா சாந்தி அடையும். அப்படி எல்லாராலையும் காசிக்கோ கயாக்கோ போக முடியலை அப்படின்னு சொன்னாலும் இந்த மகாபரணி
மால்யபட்சத்தில் வருகின்ற இந்த மகாபரணியில் நம்முடைய முன்னோர்களுக்காக நம்ம திதி கொடுக்கும் பொழுது, அதாவது தர்ப்பணம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆத்மா சாந்தி அடைந்து அவர்கள் நித்திய சூரியனாக சூரிய மண்டலத்தில் தேவ பதவிகள், அதாவது அவர்களுக்கு ஆத்ம சாந்தி அடைத்து மறுபிறவி இல்லாமல் ஒரு அமைப்பு உண்டாகும். அதனால் நம்மளுடைய குடும்பம் வாழையடி வாழையாக வம்ச விருத்தியோடு தலைமுறையாக சற்புத்திரர்களோடு நல்ல குடும்ப வாழ்க்கையும், காலாகாலத்தில் நடக்க வேண்டிய திருமணங்கள், குழந்தை பேறு, ஆண் வாரிசு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த மகாபரணியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது. நாம் முன்னோர்களுக்காக செய்கின்ற ஒரு முக்கியமான நாள் இந்த மகாபரணி. இந்த பரணியில் நம்ம இந்த மாதிரி நம் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி ஆற்றங்கரையில் போயிட்டு ஐயரை வச்சு செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு கலந்து நீங்கள் பக்கத்தில், அதாவது கால்படாத இடத்துல சூரிய உதயத்திற்கு அப்புறம் 8 மணிக்கு மேலே நீங்கள் எள்ளும் தண்ணியை விடுங்க. உங்கள் முன்னோர்களுடைய பேரை 3 முறை கூறி சமர்ப்பயாமி, அதாவது அந்த இடத்துல அந்த கால்படாத இடமா நீங்கள் கட்டை விரல் வழியாக அந்த நீரை விடணும். இந்த மாதிரி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். காக்காய்க்கு பச்சரிசி சாதம் அதோடு எள்ளு கலந்து நீங்கள் இப்போ செய்து அன்று 3 உருண்டையாக உருட்டி அதை நீங்கள் அவங்க பேரை சொல்லி பிண்ட மாதிரி நீங்கள் வைக்கலாம். அந்த காக்காய்க்கு உணவாக அந்த மாதிரி செய்யும் பொழுது, இந்த மகாபரணி அன்று செய்யும் பொழுது நம்முடைய அனைத்து கர்ம வினைகளும் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கண்டிப்பாக வாய்ப்பிருப்பவங்க புரோகிதரை வைத்து செய்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. எக்காரணம் கொண்டு இதை தவற விடாதீர்கள். இது யார் செய்யணும்னா, தாய் தந்தை இல்லாத அல்லது மனைவி இல்லாத அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய வாய்ப்புள்ள ஆண்மகன் தான் இதை நீங்கள் செய்யணும். வீட்டில் பெண்களாக இருந்தால் காக்காய்க்கு சாப்பாடு வைப்பதோடு சரி, அவர்கள் எள்ளும் தண்ணியும் இறைக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் மகாபரணி தர்ப்பணம் தரும் பொழுது மாபெரும் புண்ணியம் கொண்டு வந்து சேர்க்கும். இதே போல மகாபரணி என்று கார்த்திகை மாதத்தில் நாம் ஈஸ்வரருக்கு ஒரு விளக்கு ஏற்றுவோம். அது மகாபரணி தீபம். தீபச்சுடராக சிவனை நாம் வழிபாடு செய்வது. இந்த புரட்டாசியில் வருகின்ற பரணி முன்னோர்களுக்காக நாம் செய்வது. அன்று மாலை நேரத்தில் தெற்கு நோக்கி ஒரு மண்ணகல் எடுத்து அதில் ஒரு தீபம் ஏற்றுங்க. அது மகாபரணி. அந்த பரணி நட்சத்திரத்தில் மால்யபட்சத்தில் ஏற்றுகின்ற தீபம். இதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். இதை ஏற்றிட்டு அந்த விளக்க திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதை மறுநாள் காலையில் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பரணி தீபத்தை ஏற்ற யாரும் மறக்காதீங்க. இது மாலை நேரத்தில் ஏற்றணும், காலையில் தர்ப்பணம் தரணும். இந்த 2 விஷயங்களும் இந்த கண்டிப்பாக செய்யுங்க. இந்த 15 நாட்களும் திதி தர முடியாது என்று, தர்ப்பணம் தர முடியாது என்று நினைப்பவர்கள் இந்த மகாபரணி அன்றும், மத்தியாஷ்டமி அன்றும், மால்யபட்சத்து மால்ய அமாவாசை அன்றும் இந்த 3 நாட்களும் கண்டிப்பாக தாங்க. வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நமக்கு நடைபெறும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.